இன்றைய நிகழ்வுகளில் சில துளிகள். பொன்முடி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆர்.என். ரவி மறுப்பு. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் ஆர்.என். ரவி மறுப்பு தெரிவித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. மனுவில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் ஆர்.என். ரவிக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் குற்றவாளி என டிசம்பர் 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவருக்கு 3 ஆண்டுகள் சிறையில் 50 லட்சம் ரூபாய் அபராதம் வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனால் பொன்முடி தன் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்தார். பொன்முடிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தண்டனை நிறுத்தி வைத்து கடந்த 11ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் எம்எல்ஏவான பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி கடந்த 13ஆம் தேதி கவர்னர் ரவிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க இயலாது என கவர்னர் கடிதம் அளித்துள்ளார். இந்நிலையில் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் ஆர்.என். ரவி மறுப்பு தெரிவித்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. மனுவில் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் ஆர்.என். ரவிக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தை போதைப்பொருள் கேந்திரமாக மாற்றிய திமுக. முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. இது தொடர்பாக இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது, இந்தியாவிலே போதைப்பொருள் கடத்தலில் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய திமுக அரசுக்கு கண்டனம். போதைப்பொருள் கடத்தலில் சம்பவங்களில் குஜராத்தோடு அஸ்ஸாமோடும் வட மாநிலங்களோடும் தமிழகத்தை ஒப்பிட்டு தனக்குத்தானே ஒரு கொள்கை தோற்றத்தை உருவாக்கியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். போதைப்பொருள் தொடர்பாக 29 நாட்களில் 402 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இந்த 402 பேர் சுதந்திரமாக போதைப்பொருள் வியாபாரம் செய்ய அனுமதி அளித்தது யார்? இந்த வியாபாரத்தின் ஆணிவரை கைது செய்ய இதுவரை இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என்று கேட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குறித்து நாங்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்காத இந்த திமுக அரசு இனியாவது தூக்கத்திலிருந்து விழித்து தமிழகத்தின் நிலைமையை என்ன என்று கூர்ந்து கவனித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன். தமிழகத்தை போதைப்பொருள் கேந்திரமாக மாற்றிய இந்த மக்கள் விரோத திமுகவிற்கு வரும் பாராளுமன்ற தேர்தலில் தக்கம் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கவர்னர் பதவியை ராஜினாமா செய்தார் தமிழிசை சவுந்தரராஜன். தேர்தலில் போட்டியிட திட்டமா? தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னராக உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் தனது கவர்னர் பதவியை ராஜினாமா செய்தார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக தனது கவர்னர் பதவியை ராஜினாமா செய்தார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றது. அவர் தமிழகத்தில் உள்ள சென்னை வடசென்னை தொகுதியில் போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகிறது.